வணக்கம். திஸ் இஸ் பிரசன்னா, சீஃப் ட்ரைனர், ஜிஜிபிஎஸ் ஐஏஎஸ் அகாடமி ட்ரிச்சியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட். ஸோ குழந்தைகளோட பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம் 2012 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த விஷயத்தை வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான விஷயந்தான். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பலதரப்பட்ட வயதுடைய குழந்தைகள் வந்து இதனால் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஆனால் குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்லி சில மனித மிருகங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில சாதகமான சூழ்நிலைகளை வந்து குழந்தைகளை வந்து கட்டாயப்படுத்தியோ இல்லை ஆசை வார்த்தைகளை காட்டியோ அவங்களுடைய மிருகத்தனமான எண்ணத்திற்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி பயன்படுத்திக்கிறதுனால என்னென்ன கெடுதல் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து பிரச்சாரங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்கு வந்து எந்த மாதிரி கெடுதல்கள் வரும், எப்படி வந்து அவங்கள வந்து அந்த விஷயத்துலேருந்து அவங்கள காப்பாற்றுறது, அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி சில பிரச்சாரங்கள் பண்ணாலும் அந்த மிருகங்களுக்குன்னு உண்டான சில சட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கடுமையாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அது கடுமையாக ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ அதனால் சில்ட்ரன் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012 பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து எப்படின்னா அரசியலமைப்பு சார்ந்த வழிமுறைகள் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15E அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 15 இந்த மாதிரி நம்பர் வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ்னு அர்த்தம். ஆர்டிகல்னால் தமிழில் வந்து என்னதுன்னா விதி அப்படின்னு அர்த்தம். இன்னும் தூய தமிழில் சொல்லப்போனால் உறுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிக்கல். புரியுங்களா? இந்த ஆர்டிக்கல் 15ல் ஈங்கிற அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுது. புரியுங்களா? அதே மாதிரி எஃப்ங்கிற அந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணுது. இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண் இல்லைன்னா பெண் குழந்தைகள், இல்லைனா பணியாளர்கள், இல்லைனா இளம் வயது குழந்தைகள் அவங்களோட உடல் நலத்தை வந்து அவங்க உடல் நலத்தையோ இல்லை அவங்களோட வலிமையோ தவறாக வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு 10 வயசு பையனுக்கு வந்து 10 கிலோ வெயிட்டு தூக்க முடியும்னு வச்சுங்களேன். அவங்ககிட்ட வந்து திரும்ப வந்து ஒரு 20 கிலோ தூக்கு அப்படிங்கிற அவனோட வலிமையை வந்து நம்ம தவறாக பயன்படுத்தக்கூடாது. முதல்ல வந்து 10 வயசு பையனை தூக்க விடுறதே ஃபஸ்ட்டு தப்பு. இருந்தாலும் அவங்களோட உடல் வலிமையோ தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 15ல் இந்த எஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட கண்ணியமான சூழ்நிலைகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு வந்து வாய்ப்பளிக்கணும். புரியுங்களா? கண்ணியமான சூழ்நிலையில் வளருவதற்காக அந்த குழந்தைகளுக்கு வந்து வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 15F. இது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை பருவத்தையும் அந்த இளமையும் சுரண்டலுக்கு எதிராக பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சுரண்டல்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ், அந்த மாதிரி குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இளமையை வந்து சுரண்டக்கூடிய விஷயத்தில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆர்டிக்கல் 15F. இன்னும் இதில் முக்கியமான விஷயம் சொல்லப்போனால் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைகளின் உரிமை அப்படின்னு சொல்லி ஐநா வந்து புரியுங்களா ஐநா யுனைடெட் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐநா வந்து ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன்னு சொல்லி 11 டிசம்பர் 1992 வந்து பார்த்திங்கன்னா சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கு. புரியுங்களா? அதுக்காக வந்து எல்லோரும் வந்து வழிமொழிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி என்னென்னலாம் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளை வந்து தப்பான சட்டத்துக்கு புறம்பான சில விஷயங்களில் வந்து ஈடுபடுத்தக்கூடாது, கட்டாயப்படுத்தியோ இல்லை அதை செய்யின்னு சொல்லி இது பண்ணியோ ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைகளில் வந்து புரியுங்களா ப்ராஸ்டியூஷனில் கட்டாயம் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே சட்டத்துக்கு புறம்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். புரியுதுங்களா? அவங்கள ப்ராஸ்டியூஷனில் தள்ளுறதோ இந்த மாதிரி வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, அவங்கள அந்த மாதிரி ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கே வந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான இந்த ஆபாச படங்களை வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்னோகிராஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபாச படங்களை வந்து கண்டிப்பாக காமிக்கக்கூடாது. இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ், புரியுதுங்களா, அதுக்கு சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் புகைப்படமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமாகவோ அது மூலமாக அவங்கள கட்டாயப்படுத்தி இல்லை அவங்கள வந்து பாலின இச்சைக்கு வந்து தூண்டி விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய வழிமுறைகள் வந்து வகுக்கப்பட்டிருக்கு. புரியுங்களா? இவ்வளோ வழி வகுத்தாலும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று
மினிஸ்ட்ரினா அமைச்சகம்னு அர்த்தம், பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ மூலமாக புரியுங்களா ஒரு டேட்டா ஒன்று கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா வந்து என்ன சொல்லுதுன்னா, ஸ்டடி ஆன் சைல்டு அப்யூஸ் இந்தியா 2007. அந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகப்படியான குழந்தைகள் வந்து இந்த பாலின இச்சைக்கு வந்து ஆளாக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரியுங்களா, அவங்களுக்கு அறியாத வயசு. இன்னொன்று வந்து தன் எந்த மாதிரி செயல்களை வந்து துன்புறுத்தப்படுகிறோம் அப்படிங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பிற்காலத்தில் வந்து அதை பற்றி உணரும்போது தான், ஆமாம் நான் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பிரபல நடிகைகளே வந்து பார்த்திங்கன்னா பேட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, இதில் பெண் குழந்தைகள் மட்டும்தான் பாதிக்கப்படணும்னு அவசியம் கிடையாது. இதில் ஆண் குழந்தைகளும் வந்து பாதிக்கப்படுறாங்க. பல நியூஸ் பேப்பர்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது பஸ்ஸில் ரொம்ப கும்பலாக இருந்திருக்கு. திடீர்னு வந்து ஒரு பெற்றோர்கள் ஏறியிருக்காங்க, தன்னோட கை குழந்தை தன்னோட பெண் குழந்தையை தூக்கிக்கிட்டு. குழந்தை வந்து நார்மலாக தான் இருந்திருக்கு. திடீர்னு வந்து அங்கே உட்காந்துருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த குழந்தையை கொடுத்துருக்காங்க. திடீர்னு கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தை வந்து கத்த ஆரம்பிச்சிருக்கு. என்ன கத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த குழந்தை வந்து அந்த முன்பெண் தெரியாத அந்த நபர்கிட்ட பாலின இச்சைக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு வேதனைப்படக்கூடிய விஷயம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த 7 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஒரு குழந்தைய வந்து பாலின இச்சைக்கு அவனை பயன்படுத்தி திரும்ப அந்த குழந்தை கத்த ஆரம்பித்து வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தைய வந்து கொன்று ஒரு சூட்கேஸில் புதைச்சி சூட்கேஸில் எடுத்துகிட்டு போய் எரிச்சிருக்காங்க. இந்த ஒரு சம்பவமும் வந்து நடந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச விஷயங்கள் 1-2 தான் நமக்கு தெரியுது. ஆனால் வந்து டேட்டா படி பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தையோ இந்த மாதிரி உட்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டும் சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ரெக்கார்டெலாம் வந்து இருக்குது. சரி, இந்த மாதிரி குற்றங்களுக்கு வந்து என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது நாள் வரைக்கும் தெளிவாக இல்லாத ஒரு தண்டனை இப்போ வந்து ஒரு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அந்த தண்டனையோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ். புரியுங்களா, பாலியல் துன்புறுத்தலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து போஸ்கோ ஆக்ட் 2012 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ யாராவது அந்த மாதிரி துன்புறுத்தல்களுக்கு வந்து உட்படுத்தப்பட்டு அந்த குழந்தைங்களை வந்து துன்புறுத்தி அந்த நபர் வந்து கையங்கலமாக மாட்டப்பட்டால், அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து நியூஸ் பேப்பரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி 2 வயசு குழந்தைங்க வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து உட்பட்டாங்க, 5 வயசு குழந்தைங்க வந்து பாதிக்கப்பட்டது, 7 வயசு குழந்தை பாதிக்கப்பட்டது, 9 வயசு குழந்தைங்க பாதிக்கப்பட்டதுன்னு நிறைய விஷயங்கள் வரும். இதில் என்னென்னா, பத்திரிகைகளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தை பற்றி கடைசியாக ஒரே ஒரு லைனில் தான் கொடுத்துருப்பாங்க. போஸ்கோ சட்டத்தின்படி அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது, ஜெயில் தண்டனை இப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு லைனில் முடிச்சிருவாங்க. அப்படின்னா அந்த போஸ்கோனா என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். புரியுங்களா, தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா போஸ்கோன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, பாலியல் துன்புறுத்தலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் அப்படின்னு தான் அர்த்தம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ், அதுதான் போஸ்கோ ஆக்ட் 2012. இந்த ஆக்ட் வந்து நிறைய விஷயங்களில் வந்து சட்டமாக வந்து இயற்றப்பட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்து வழிவகுத்திருக்குன்னு அர்த்தம். புரியுங்களா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பாலியல் துன்புறுத்தல், இல்லை செக்ஷுவல் அசால்ட் அதுவாக இருந்தாலும் சரி, இல்லை பார்னோகிராஃபின்னு சொல்லக்கூடிய படங்களை காமிச்சியோ, இல்லை ஆபாச படங்களை காமிச்சியோ, இல்லை ஆபாச படங்களில் நடிக்க வச்சோ இந்த மாதிரி வந்து துன்புறுத்தல்களை வந்து பாதுகாக்கிறது தான் இந்த சட்டம். அதுவும் இல்லாமல் இது நீதி விசாரணைகளுக்குள்ளே வந்து எடுத்துக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்கிட்ட விசாரணை பண்ணும்போது ரொம்ப அவங்ககிட்ட இருந்து ஃப்ரெண்ட்லியாகவும், புரியுங்களா, அவங்ககிட்ட இருந்து ஒரு விசாரணையை வந்து மேற்கொள்ளுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு அர்த்தம். புரியுங்களா, ஸோ இன்வெஸ்டிகேஷனும் அந்த ட்ரையலும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர துரிதமாக நடக்கும், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுக்குன்னு சில ஸ்பெஷல் கோட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படியா வந்து குழந்தைகளை வந்து பாலியல் தொந்தரவுகள் மற்றும் சுரண்டல்கள்லேருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றியிருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கலாமே. இப்போ இந்த சட்டம் வந்து எந்தெந்த வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சில ஃபீச்சர்ஸ் புரியுதுங்களா, இதில் என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சட்டம் வந்து எந்த வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து உட்படும்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து 18 வயசுக்குள்ளே இருந்தாலே போதும். இந்த சட்டம் வந்து அதாவது 18 வயசு உடைய குழந்தைகளை வந்து துன்புறுத்தினாலே இந்த சட்டம் வந்து அந்த
துன்புறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய இந்த நபர் மேலே வந்து பாயும். புரியுதுங்களா? அந்த குழந்தைங்களுக்கு 18 வயசு, 18 இல்லை 18 கீழே இருந்தாலே அந்த குழந்தைகளை துன்புறுத்தப்பட்ட அந்த நபர் மேலே இந்த சட்டம் பாயும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவங்கள எக்காரணத்தை கொண்டும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கோ, பாலியல் துன்புறுத்தல்களுக்கோ, இல்லை பாலியல் வன்கொடுமைகளுக்கோ, இல்லை ஆபாச படங்களை நடிக்க வச்சோ, இல்லை ஆபாச படங்களை காட்டி அவங்களோட எண்ணத்தை வந்து கெடுத்தாலோ இந்த சட்டம் வந்து அவங்க மேலே பாயும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுதான் ஃபஸ்ட்டு. சரி, இதில் என்ன அப்படி வந்து பனிஷ்மெண்ட் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதாரண பனிஷ்மெண்ட்லேருந்து ரொம்ப சிம்பிளான பனிஷ்மெண்ட்லேருந்து, புரியுங்களா, ரொம்ப சிம்பிளான பனிஷ்மெண்ட்லேருந்து ஸ்ட்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிக்ரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் வரைக்கும் போகும்னு அர்த்தம். புரியுங்களா? அதாவது ரொம்ப எளிய வகையான ஜெயில் தண்டனையிலேருந்து ரொம்ப கொடுமையான ஜெயில் தண்டனை, அதாவது அவங்க லைஃப் லாங் ஜெயில் தண்டனை கூட அவங்களால வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரியுங்களா? ஸோ இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுவான்னா அந்த கோர்ட்டு தான் டிசைட் பண்ண முடியும். சரி, இந்த சட்டம் வந்து யார் யார் மேலெல்லாம் பாயும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடுமையாக நடந்துக்கிட்ட எல்லா நபர் மேலேயும் இந்த சட்டம் வந்து பாயும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். புரியுங்களா? அவங்க வந்து அந்த குழந்தையோட கார்டியனாக இருக்கலாம், இல்லை ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கலாம், அப்படி இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸரே, இல்லை ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டே வந்து தப்பு பண்ணால் கூட, அதாவது பொதுமக்கள், ஜென்ரலாக சொல்லப்போனால் பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி, அரசு உயர் பதவியில் இருந்தாலும் சரி, இல்லை அரசுக்கு உட்பட்டப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைய வந்து பாலியல் வற்புறுத்தலுக்கு பண்ணால் கண்டிப்பாக அந்த சட்டம் வந்து அவங்க மேலே வந்து பாயும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரி, இதில் என்னென்னலாம் வந்து தண்டனைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இதை நிறைய கேட்டகரிஸ் பிரித்து வச்சுருக்காங்க. எப்படிலாம் கேட்டகரிஸ் பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான தண்டனைக்கு என்னது, இல்லை ஊடுருவல் சம்மந்தப்பட்டதுக்கு என்னது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டகரி பிரித்து வச்சுருப்பாங்க. இதில் நம்ம ஒன் படி நம்ம பார்ப்போம். இப்போ எந்த மாதிரி குற்றங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். ஸோ பாலியல் துன்புறுத்தல்னு அர்த்தம், அசால்ட்டுனா செக்ஷுவல் அசால்ட்டுனா, பெனிட்ரேட்டிவ்னா ஊடுருவலான அந்த மாதிரின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்துன்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் 7 வருஷம் வந்து தண்டனை கிடைக்கும், ஜெயில். புரியுங்களா? இந்த 7 வருஷம் தான் கிடைக்குமா, இல்லை அதுவே வந்து வாழ்நாள் முழுவதும் லைஃப் லாங்காக அப்படி மாறுறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். இந்த மாதிரி குற்றங்களுக்கு வந்து அக்ரவேட்டட்னா என்னென்னா, ரொம்ப மோசமான ஒரு பாலியல் தாக்குதலாக இருந்ததுன்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் வந்து தண்டனை கிடைக்கும், 10 years. புரியுதுங்களா? அதே வந்து எக்ஸ்டெண்டாக என்ன ஆகும்னா லைஃப் லாங்காக வரைக்கும் போகும். 10ஆவதுக்கு அவங்களுக்கு ஃபைன் வரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஃபைன். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் அசால்ட், வெறும் வந்து பாலியல் துன்புறுத்தல் மட்டும் இருந்ததுன்னா அப்படி எந்த மாதிரி இருக்கும்? குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 3 years வரைக்கும் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த குழந்தைகளை வந்து துன்புறுத்தப்படுற அந்த நபருக்கு வந்து 3 வருஷத்துலேருந்து அதே எக்ஸ்டெண்டான எவ்வளோ வருஷம் வரைக்கும் கிடைக்குன்னா 5 வருஷம் வரைக்கும் கிடைக்கும். 10ஆவதுக்கு அவங்களுக்கு ஃபைன் அதுவும் போடுவாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? 4வது வந்து பார்த்திங்கன்னா அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட், படும் மோசமான பாலியல் துன்புறுத்தலாக இருந்ததுன்னா, அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 5 வருஷம், குறைஞ்சது 5 வருஷம், எக்ஸ்டெண்ட் பண்ண போனால் 7 வருஷம் வரைக்கும் கிடைக்கும். 10ஆவதுக்கு அவங்களுக்கு ஃபைனும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருந்ததுன்னா, ஒரு சைல்டை வந்து ரொம்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக அப்படி இருந்ததுன்னா எவ்வளோ வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் 3 வருஷம் கிடைக்கும். 10ஆவதுக்கு அவங்களுக்கு ஃபைனும் கிடைக்கும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சைல்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட புகைப்படங்களை காமிச்சியோ, இந்த பார்னோகிராஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய புகைப்படங்களை காமிச்சு அவங்கள வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணால் எவ்வளோ தூரம் வரைக்கும் கிடைக்குன்னா 5 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். எல்லாமே ஜெயில் தண்டனை தான். 10ஆவதுக்கு ஃபைனும் உங்களுக்கு கிடைக்கும்.
இதே வந்து கண்டினியூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இதே குற்றங்களுக்காக அந்த நபர் திரும்ப திரும்ப அரெஸ்ட் ஆகிட்டே இருந்தால் 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். பத்தாவதுக்கு அபராத தொகையும் வழங்கப்படும். அபராத தொகை வந்து போடப்படும்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுங்களா? இந்த மாதிரி வந்து சில பனிஷ்மெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இல்லையா அப்படின்னா நிறைய இருந்திருக்கு. ஆனால் இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுங்களா? ரொம்ப சட்டங்களை வந்து யாருமே தப்பிக்க முடியாத அளவுக்கு மிக கடுமையாக வந்து இதை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து அந்த குற்றம் புரிந்த நபருக்கு உண்டான தண்டனைகள் விவரங்களை மட்டும்தான் பார்த்தோம். இப்போ அந்த சைல்டு சம்மந்தப்பட்டதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஏன்னா ஒரு விசாரணை இல்லை போலீஸு இப்படின்னா அந்த சைல்டு வந்து ரொம்ப ரொம்ப பயந்துடும். அப்போ எந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைகளை வந்து கட்டாயப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கெலாம் வர வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து விசாரணை பண்ணணுன்னு இருந்தால் அவங்களோட வீடு, ரெசிடென்ஸ், அவங்க வீட்டிலேயே கூட அந்த விசாரணையை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லைனா அந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு இடத்துல வச்சு விசாரணை வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உமன் போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உமன்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பத்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு கீழே போயிடக்கூடாது. அப்படின்னா எஸ்ஐ இல்லை அதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா